இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்களோட மனசின் சக்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் உணர்வு நிலையில் ஆதிக்கம் செலுத்த எண்ணங்கள் தான் நீங்கள் கவர்ந்து இருக்கிறீங்க. அந்த எண்ணங்கள் சுயநினைவோட மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கும். இல்லைன்னா அப்படி இல்லாமல் இருக்கலாம். அதுதான் இங்கே சிக்கல். கடந்த காலத்தில் உங்களுடைய எண்ணங்கள் குறித்த உணர்வு உங்களிடம் இருந்ததோ இல்லையோ, இப்போ நீங்கள் அதை குறித்து விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கீங்க. இந்த கணத்தில் ரகசியம் அளித்துள்ள தெளிந்த அறிவு காரணமாக ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து நீங்கள் விழித்தெழுந்து கொண்டிருக்கீங்க. அந்த அறிவை உணருங்க, அந்த விதியை உணருங்க. உங்கள் எண்ணங்கள் மூலமாக தான் உங்களுக்கு கிடைத்துள்ள அந்த சக்தியை உணரணும். ரகசியம் குறித்தோ மனிதனின் ஆற்றல் குறித்தோ இல்லைன்னா தினசரி வாழ்வில் நமது நோக்கங்களுக்கு இருக்கும் சக்தி குறித்தோ நீங்கள் மிக கவனமாக உற்று நோக்கினீங்கன்னா அது உங்களை சுற்றி எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதை பார்க்கலாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை அகல திறந்து பார்க்க வேண்டியது மட்டும்தான். ஈர்ப்பு விதி எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்குது. நீங்கள் எல்லாமே உங்களை நோக்கி கவர்ந்திருக்கிறீங்க. மக்கள், வேலை, சந்தர்ப்பங்கள், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, கடன், நீங்கள் ஓட்டி கொண்டிருக்கும் காரு, நீங்கள் வசித்து வரும் சமூகம் போன்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு காந்தம் போலயே உங்களை நோக்கி கவர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் நினைப்பது உங்களை வந்தடையுது. உங்களின் மூளையில் ஓடும் எண்ணங்களின் வெளிப்பாடு தான் உங்களோட மொத்த வாழ்க்கையும். இந்த பிரபஞ்சம் அகவயமானது, புறவயமானது இல்லை. ஈர்ப்பு விதிக்கு விலக்கே இல்லை. நீங்கள் சிந்திப்பதுவற்றிலுள்ள ஆதிக்கமான எண்ணங்களின் கண்ணாடி தான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே ஈர்ப்பு விதிப்படியே தான் இயங்குது. மனிதனை பொறுத்தவரை ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. அவனுடைய பகுத்தறிவும் மனம் உள்ளது. தங்களுடைய எண்ணங்களை தாங்களே தேர்ந்தெடுக்கும் கொள்ளும் சுதந்திரமானதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தங்கள் விருப்பங்கள் குறித்து தீர்மானமாக சிந்தித்து தங்களுடைய மொத்த வாழ்க்கையும் தங்கள் மனசை கொண்டு உருவாக்கும் ஆற்றல் அவருக்கு இருக்குது. ரகசியத்தை அறிந்து கொள்ள துவங்கும் போது பெரும்பாலான சமயங்களில் மக்கள் தங்களிடம் குடிக்கொண்டுள்ள எதிர்மறையான எண்ணங்களை கண்டு பயந்துடுறாங்க. இப்போ எதிர்மறை எண்ணத்தை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்கள் 100 மடங்கு சக்தி வாய்ந்தது என்பது அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்பதை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மிடம் தோன்றியுள்ள கவலையை இது ஓரளவு போக்கும். ஏராளமான எதிர்மறை எண்ணங்களோ தொடர்ச்சியான எதிர்மறை சிந்தனைகளோ இருந்தால்தான் எதிர்மறை விளைவுகளை உங்களை வாழ்க்கையில் உங்களால் கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எதிர்மறை எண்ணங்களை தொடர்ந்து எண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் தோன்றும். எதிர்மறை எண்ணங்களை குறித்து நீங்கள் கவலை அடைஞ்சீங்கன்னா அது பல்கி பெருகுவதோடு அது குறித்த அதிகமான கவலைகளை மேலும் கவர்ந்திருப்பீங்க. இனி நல்ல எண்ணங்களை மட்டும் சிந்திப்பேன் என்று இந்த கணமே முடிவு செய்யுங்க. அதே வேளையில் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் சக்தி வாய்ந்ததுன்னு, எதிர்மறையான எண்ணங்கள் வலுவற்றதுன்னு பிரபஞ்சத்திடம் பிரகடனம் செய்யணும். இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, எதிர்மறையான எண்ணங்கள் வலுவற்றதுன்னு பிரபஞ்சத்திடம் சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் அது எப்படி எந்த டைம் சொல்லணும், எனி டைம்ஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அது மனசார சொல்லலாம். இப்போ ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போதோ இல்லை நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போதோ கூட அது நம்ம மனசுக்குள்ளேயே இந்த தாட்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம். நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் போய் அது பதிவாகும். இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அடுத்த கணமே கைகூடி வர்றது இல்லை. அப்படி நிகழும்னா நம்ம மாபெரும் பிரச்சனையில மாட்டிக்கிடுவோம். அந்த கால இடைவெளி இருப்பதாக கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். காலதாமதம்னா ஒன்று நமக்கு நல்லது தான். அது உங்களுடைய எண்ணத்தை மறுபரிசீலனை செய்யவும் உங்களுக்கு துல்லியமாக என்ன செய்யணும் என்பதை தீர்மானிக்கவும் ஒரு புதிய தேர்ந்தெடுப்பை மேற்கொள்ளவும் உங்களை அனுமதிக்குது. உங்களது வாழ்க்கையை உருவாக்க வல்ல சக்தி எல்லாமே உங்களிடம் இந்த கணத்தில் குடிக்கொண்டிருக்கு. ஏன்னா இந்த கணத்தில் நீங்கள் சிந்தித்து கொண்டு தான் இருக்கிறீங்க. நனவாகும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மை பயக்காமல் இருக்கும்படியான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா இந்த கணமே உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றி விடலாம். அதாவது பழைய எண்ணங்களை அழிச்சிட்டு அவற்றை புதிய நல்ல எண்ணங்களால் நிரப்பி விடலாம். புதிய எண்ணங்களை சிந்தித்து ஒரு புதிய அலைவரிசையில் அவற்றை ஒளிபரப்ப உங்களுக்கு இந்த கால இடைவெளி உதவும். உங்கள் எண்ணங்கள் குறித்து
விழிப்புணர்வு வந்து அடைந்து அவற்றை கவனமாக தேர்ந்தெடுக்க விரும்பலாம். அதை வச்சு கலியுவகை கொள்ள ஆசைப்படலாம். ஏன்னா உங்களது சொந்த வாழ்க்கையின் பெருமை மிகு படைப்பு நீங்க தான். உங்களது வாழ்வின் மைக்கேல் ஏஞ்சலோ நீங்களே தான். நீங்கள் செதுக்கி கொண்டிருக்கும் டேவிட் சிற்பும் நீங்களே தான். நீங்கள் உங்கள் மனசில் எஜமானாவதற்கான வழிகள் ஒன்று, அதை அமைதிப்படுத்துவது. இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஆசனங்கள் எல்லாமே விதிவிலக்கு இல்லாமல் தியானத்தை வந்து தினசரி நடைமுறையாக்கி கொள்ளணும். ரகசியத்தை கண்டுபிடிக்கும் வரை தியானம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நான் உணர்ந்திருக்கல. தியானம் உங்களது மனதை அமைதியாக்குது, உங்களது எண்ணங்கள் வந்து கட்டுப்படுத்துது, உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுது. நீங்கள் பல மணி நேரங்களை எதற்காவது ஒதுக்க வேண்டியது இல்லை என்பது நல்ல செய்தி. துவக்கத்தில் ஒரு நாளைக்கு 3 முதல் 10 நிமிடம் வரை இதற்கு செலவிட்டால் போதும். அது உங்களுடைய எண்ணங்களை வந்து உங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர தேவையான ஆற்றலை உங்களுக்கு அளிக்கும். உங்களது எண்ணங்கள் குறித்த விழிப்புணர்வை பெற நானே என் எண்ணங்களின் எஜமானன்னு சுய பிரகடனம் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம அதை அடிக்கடி சொல்வதன் மூலமாக அது வந்து மனசில் இருத்தி தியானம் செய்வதன் மூலமாக நீங்கள் இந்த நோக்கத்தை இறுகி பற்றி கொள்வதால் ஈர்ப்பு விதிப்படி நீங்கள் அப்படி மாறிதான் ஆகணும். உங்களுடைய மகத்தான பதிப்பு ஒன்றை படைத்திட தேவையான அறிவை தற்போது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அந்த பதிப்பின் சாத்தியக்கூறு அந்த அலவரிசையில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்குது. நீங்கள் என்னவாக ஆகணும்னோ, என்ன செய்ய வேண்டுமோ, எதை பெறணுமோ என்பதை தீர்மானிங்க. அதை குறித்த எண்ணங்களை எண்ணுங்க. அந்த அலவரிசையில் அது ஒளிபரப்பணும். நீங்கள் வடித்த உங்களது பதிப்பு உங்களது வாழ்க்கையாக ஆகும். வாழ்வின் மாபெரும் ரகசியமே ஈர்ப்பு விதி தான். எண்ணங்களுக்கு வந்து காந்த சக்தி இருக்கு, அவற்றிற்கு குறிப்பிட்ட அலைவரிசையும் இருக்கு. நீங்க எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் போது அது பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுது. அதே அலைவரிசையில் இருக்கும் எல்லா விஷயங்களும் காந்தம் என கவர்றீங்க. அனுப்பப்பட்டதற்கு எல்லாமே மூலம் வந்து திரும்பி வரும். நீங்கள் தான் அந்த மூலமேவும். உங்கள் எண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒளிபரப்பி கொண்டிருக்கும் ஒரு மனித ஒளிபரப்பு கோபுரம் நீங்கள். உங்கள் வாழ்வில் எதையாவது மாற்ற வேண்டும்னா உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலமாக அந்த அலைவரிசையை மாற்றணும். உங்களுடைய நிகழ்கால எண்ணங்கள் வந்து உங்களது வருங்கால வாழ்வை உருவாக்குது. நீங்கள் எவற்றை குறித்து அதிகமாக சிந்திருக்கிறீங்களோ இல்லைன்னா அதிகமாக கவனம் செலுத்துகிறீங்களோ அது உங்களது வாழ்க்கையாக உங்கள் கண் முன்னே விரியும். உங்களது எண்ணங்கள் வந்து பௌதீக பொருட்களாக உருப்பெறும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.